அக்கான்னு உங்களை காய்ச்சி, அண்ணாண்டு காய்ச்சி, மச்சாண்டு காய்ச்சி, வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு காய்ச்சி, நானும் என்ன சேர்ந்து கூப்பிட சொல்லி சொன்னேன். நான் நீங்க சொல்லியிருக்கீங்க கன்சல்டன் சைன் பண்ண இல்லாத என்று சொல்லி நான் டைரியிலன்னு சொன்னது. நான் ரூல்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணேன். உங்களுக்கு பினான்சியல் அத்தாரிட்டி இல்ல பினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு. அதான் நான் சொன்னேன் அது தேவையில்லை. மற்ற நீங்கள் உங்களோட எம்ஓஸ் வெரிட்டி இங்க இருந்து ஒரு இப்போ பாஸ் அவுட் பண்ணி போட்டு போன இம்மோ உண்டு அவருக்கு நீ செய்த அட்டூழியம் இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணபடியா நான் சொன்னேன். வேணாம் கன்சல்டன்ட் மேர் இதுல சைன் பண்ண தேவையில்லை, இது பினான்சியல் டாக்குமெண்ட், அது நான் சைன் பண்றேன். அவர்கிட்ட சூப்பர்விஷன் பவர் அவர்கிட்ட லிமிட் வைக்க தெரியும், நான் மிச்சம் பார்த்து கொடுறேன்னு சொன்னேன். அதைத்தான் நான் சொன்னேன். அது கூட நான் செய்யல வேற ஒன்றும். அது பிறகு நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த சீல் அடிச்சு அனுப்பியிருந்தார். அதுக்கப்புறம் நான் அதை கட் பண்ணி மேலே க்ராஸ் சைன் பண்ணி நான் தான் உங்களோட ஓட்டியும் ஃபுல்லா சைன் பண்ணி இருக்கிறேன். இன்றைக்கும் நேற்று தான் இது சைன் பண்ணி அனுப்பினேன். ஓட்டி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம், உங்களுக்கு விஓபி அடிச்சிருக்கலாம், உங்களுக்கு நான் இப்ப கூட நான் தான் கரெக்ட் எம்எஸ். நீங்கள் இவ்வளவுதான் செய்து உலகத்தையே பிரட்டினா அப்புறம் பப்ளிக் இந்த பவரை ஜோதிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் சனம்ன்றது சும்மா இல்ல, சனத்துக்கு சரியான பவர் இருக்குது. பப்ளிக் பவர்ன்றது லெனின் வடிவா கிளியரா சொல்லியிருக்க மக்கள் புரட்சின்றது பெரிய விஷயம். நான் எனக்கு அதை ஒன்றுமே வேண்டாம், ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம். நான் ஒரு சாதாரண அடிமை, சாதாரண ஒரு சாதாரண நாள் உங்கள்கிட்ட கேட்கறது, தயவு செய்து வாங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வேலைங்கோ. எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்ட் ஒன்று தாங்கும். அதாவது உங்கள்ட ஜிஎம்ஓ டாக்டர் மயூரோட எனக்கே அடிச்ச வேற அவர்கிட்ட நான் சொல்றேன், அண்ணா நீங்கள் இந்த சீனியர் மனசப்பட்டு சொல்லுங்க. எனக்கு நான் ஒரு நாள் அழக்கூடான்னு யோசிக்கிறேன். 2008ஆம் ஆண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்ன் செய்யல உங்களோட லேப்டாப் இருக்கல. அப்ப நான் கண்டீனர் இந்த லேப்டாப் கொண்டு வச்சிருந்தேன். அப்ப நான் ரூம்ல ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தந்துட்டு போனான் உங்கள்கிட்ட பாவிக்க சொல்லி. சரிதானே? அப்படி செஞ்ச என்ன மறுநாடு காய்ச்சி என்ன நீங்கள் இப்ப இவனை அரசியலால பிளான் பண்ணி இங்க அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கீங்க. சரிதானே? அது அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி உங்களோட காய்ச்சல் ரெக்கார்டிங்கள் எல்லாமே என்ன கிடக்குது. நீங்கள் காய்ச்சல் ரெக்கார்டிங்கள் சகல ரெக்கார்டிங் என்ன கிடக்குது. நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் இருந்தேன்னு சொன்னா சனம் உங்களை காண்ற இடத்துல வச்சு அடிக்கும். சரிதானே? நான் அதை செய்ய விரும்பல. இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கல் நீங்க இந்த காசு 2,75,000 எல்லாம் எடுத்துன்னு போயிட்டீங்க, அதை வச்சுக்கொள்ளுங்க. என்ன கொஞ்சம் காசு வேண்டாம், சனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க. நான் பப்ளிக் ஒரு ரிக்வஸ்ட் போடுறேன், டாக்டர் மேரனுக்கு ஆளுக்கு 5,000 போட்டு விடுங்க. 5 கோடி 10 கோடி சேரும். அந்த அளவுக்கு சனம் ஒரு நாள் காசு போடும். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு கோபம் இல்லை. நான் போறதுக்கு ரெடின்னு சொல்லி நேற்று ரஜீவை எடுக்க சொன்னான். அது பிறகு நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல நான் இவனை யாழ்ப்பாணத்தை விட்டு அனுப்பினா தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி உங்களோட அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ. ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் என்னன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயிக்கு முன்னாடி நெகோசியேஷன் கிரவுண்ட் இருக்கும். எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்டே நீங்க தெரியல. அதாவது நான் நீங்களும் கதைச்சு பிரச்சனை தீர்க்கக்கூடிய நான் எத்தனை நேரம் பேஸ்புக்ல போட்டான் டாக்டர் மயூரன் வாங்கோ கதைப்பேன்னு சொல்லி. இப்பவும் சொல்றேன், ஜிஎம்ஓன்றது ஒரு டாக்டர்ஸ் என்னன்னு சொல்றது ஒரு ரைட்ஸை பாவிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அது மஸ்ட். திரும்ப சொல்றேன், ஒரு ஸ்டேட் யூனியன்ன்றது மஸ்ட். அது நீங்கள் தனிப்பட்ட பாதிக்கு பாவிக்காதீங்கோ. நீங்கள் வேற விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க விலத்திட்டு யாராவது மதிவானனோ இல்லாட்டி உங்களோட சம்பந்தம் இல்லாத யாராவது ஆளையோ அனுப்புங்க. அப்படி நாங்கள் கதைப்போம். பப்ளிக் ஒப்பீனியன் கேட்போம், ஸ்டாஃப் ஒப்பீனியன் கேட்போம், மற்றது இங்கே வெளியே டாக்டர்ஸ் நர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் கேட்போம், வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்போம். கேட்டுட்டு காமன் கிரவுண்ட் ஓட்டிங் உண்டு. ஜப்னா பேஸ்ட் இன்டர்நேஷனல் பேஸ்ட் கொமன் ஓட்டிங் ஒன்று செய்வோம். என்ன போக சொல்லி சனம் ஓட் பண்ணி என்ன போனாமன்னு சொல்லி வேணா கொமன் ஓட்டிங்ல பாத்துட்டு நான் அந்த கேட்கிறேன். கொமன் ஓட்டிங் ஒன்று செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங் படி நான் போகணும்னு சொன்னாலும் எம்பி மேயர் அமைச்சர் மேயர் அது வேற இல்லாட்டையும் எல்லாருக்கும் போட் கொடுப்போம். எலெக்ஷன் டைம் தானே. கொமன் ஓட்டிங் வந்து நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போறேன் போச்சு நான் போறேன். பட் திரும்பி வாங்குவோம். நான் எனக்கு உங்களை ஒரு கோபம் இல்லை. இது யார் வென்றது யார் தோத்தது ஒன்றுமே இல்லை. நான் இப்போ சொல்றேன் இது ஒரு வின் சிச்சுவேஷன். பட் வின் லூஸ் சிச்சுவேஷன் எடுத்துக்கொள்வோம். ஐ லாஸ்ட் யூ வின், திருப்பி வாங்க டாக்டர்ஸ் திருப்பி வாங்க. சனம் பாவம் சாகுது. பட் நான் போகும்போது ஈட்டிக்கு முன்னாடி இருக்கேன் எந்த கையால சாகுது. நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு அதே மேசையில இருந்து அதே ஃபேக்கடியில் இருந்தா நானும் படித்தேன். நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான். எனக்கு படிப்பு சேர்மா இருக்கு தெரியும் நான் எப்படின்னு சொல்லி இங்க இருந்த ஒரு பேஷண்ட் சாகுது. நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சாருந்தா யாழ்ப்பாணம் ஃபுல்லா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல சனம் பார்த்து கொண்டு இருக்காது. சரிதானே? அதால வர பிரச்சனைகளுக்கு நான் பொறுப்பில்லை. பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவல்ல கொண்டு போய் என்ன ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிட்டிக்ஸுக்கு போய் அப்படி எல்லாம் யோசிக்காங்க. புண்ணியம் கிடைக்கும். நான் வந்தது எம்எஸ்ஆ வேலை செய்யறதுக்கு. உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கறது டாக்டர்ஸ் திருப்பி விடுங்கோ வேலை செய்யட்டும். நான் அவையோட ஒரு ஹராஸ் பண்ண ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும். அவனோட நான் எப்படி பழகினான், சமீராவை கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினான். சமீரா இந்த வீடியோ பாத்தியன்னு சொன்னால் நீயே உண்ட மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு. நீ ஒரு புத்திஸ்ட் ஃபாலோவர் மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு. திருப்பி
வாங்கோ கதைப்பம் கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் ஒப்பீனியன் கூட எடுப்பமே திருப்பி ஒரு அனோனிமஸ் டாக்டர்ஸ் ஒப்பீனியனை எடுப்பமே சாவச்சேரியில எடுத்துட்டு எல்லா டாக்டர்ஸும் சைன் பண்ணி போண்டு சொன்னால் நான் வந்து திருப்பி போறதுக்கு ரெடியா இருக்கு. இப்பவும் போறதுக்கு ரெடியா இருக்கேன். இன்றைக்கும் ஃபுல் கிட்டோட தான் நிக்கிறேன். எனக்கு லேட்டர் வந்தா போறதுக்கு ரெடியா இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ளீஸ் ஐ பெக் யூ கம் பேக் அண்ட் ஒர்க். சனம் பாவம் இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. இல்ல நீங்க ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னா ஜிஎம்ஓ பேரை கெடுப்பீங்க. ஃபர்ஸ்டா ஒரு மட்டத்துக்கு மேல சனம் குழம்பும் பொலிட்டீஷியன்ஸ் குழம்புவினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போவினம். இப்ப உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் விஓபி மயூரன் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்க இருக்கிற அந்த அப்புறால டாக்டர்ஸ் மேல கொண்டு வந்து வச்சு பிரச்சனை பட்டு கொண்டு நான் டே எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேலை போகும். நான் இப்ப அடிக்கிற வேண்டிய வேலை போகும். அதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம். நான் வந்து உங்களுக்கு என்ன சாம அந்த பின்னாடி இருக்கிற டயாலிசிஸ் யூனிட்டை வந்து மேல கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்பவும் சொன்னா இது ஒரு டாக்டர்ஸ் மெஷ் ஆகும்னு சொல்லி இந்த ஜினோஸ் போர்ட்டை நான் கிளியர் பண்ணி எடுத்து மேல பில்டிங்ல நீல போட்டுட்டேன். அது பிறகு சொன்னா இந்த ஜினோஸ் போர்ட்டை வந்து நாங்கள் ஒரு நர்சிங் குவார்டர்ஸா மாத்தோம்னு சொல்லி அது பிறகு யூஎஸ்ஏல வந்து ஒரு ஃபண்ட் ஒன்று வந்து எனக்கு ப்ரொபோசல் வந்து இந்த கம்ப்ளீட் ரிஃபார்மேஷனுக்கு வந்து ப்ரொபோசல் எழுதி தருது. கிவ் மீ 1 month, I will write a proposal, I will go. Then somebody take. Dr. Ajib, you can come and take the post because I am definitely going for the MD if I get through the exam. So, நான் போயிடுவேன். பயப்பட தேவையில்லை. நான் போயிடுவேன். நான் திருப்பி வருவேன். என்ன 25 years இருக்கு. நான் திருப்பி போயிடுவேன். தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. எனக்காண்டி இல்ல எந்த பர்சனல் கோபத்துல தச்சமயம் ஒரு டெத் ஒன்று வந்துட்டுண்டா சும்மா ஜோதிச்சு பாருங்க. உங்களோட வீட்டுல இப்படி ஒரு டெத் ஒன்று விழுந்தா எப்படி இருக்குமாண்டு ப்ளீஸ் கான். எங்களோட டாக்டர்ஸ் மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் இருக்க டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட 2-3 டாக்டர்ஸ் மாதிரிக்கும் என்ன பிடிக்காம செய்யற ஒரு விஷயம்ன்றதை நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உள்ளுக்குள்ள எல்லாம் கதைச்சிருப்பீங்க. நான் ப்ளீஸ் பண்ணி கேட்கிறேன். நேற்று வந்து ஒரு ஆர்டிஏ வந்து அதாவது வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஈடியூவில் இருந்து டாக்டர்ஸ் மாதிரி இதை பார்த்துருப்பீங்க, பேஷண்ட் பார்த்துருப்பீங்க. நான் என்னை படிப்பிச்ச சார் மாதிரி நான் தெய்வமாக மதிக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கொமெண்ட் வேண்டுகோள். நேற்று ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்தது. உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் சொன்னால் நாங்கள் ஓபிடி மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவோம். பலமே அப்படித்தான் டாக்டர்ஸ் மாதிரி அது ஒரு பேரளவுக்கு கல்லல்ல 2 வேலையிறாங்க. நானும் ஜிஎம்ஓ மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில். நேற்று ஒரு ஆர்டிஓ ஒன்று வந்தது. ஒரு டிப்பர் ஒன்று அடிச்சு ஒரு 15 வயசு பிள்ளை வந்து கால் ஃபுல்லாக சிதைஞ்சு மற்ற தேப்பனைக்கெல்லாம் தலையில் அடிபட்டு வந்தது. நான் நேற்று தனியாக இருந்தேன். அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினான் உங்களுக்கு. அதை விட இன்னொரு புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் கொண்டு வந்து 5 வயசு புள்ளி உண்டு. அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நீங்கள் பார்த்துருங்க. அந்த பேஷண்ட்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்கிறேன். நான் போகிறதுக்கு ரெடி என்று சொல்லிட்டேன். நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடி என்று. ஆனால் ஒரே ஒரு காரணம் ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம் சொல்லிக்க நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ போனா இந்த ஒரு 2-3 டாக்டர்ஸ் மாதிரி யோசிப்பினா அடுத்த வார எம்எஸ்க்கும் நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னா அவரும் போவார்னு சொல்லி அப்ப அடுத்த வார எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல முதுகெலும் கூட வேலை செய்ய மாட்டோம். அதே மாதிரி திருப்பி ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற யாரோட முதுகெலும்பா வேலை செய்ய வலிக்கிட்டா அங்கேயும் என்ன நடக்கும்னு சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும். சரிதானே? அதாலையும் என்ன பிரச்சனை நடக்கும்? திருப்பியும் ஒருத்தர் முதுகெலும்போட வேலைய மாட்டோம். இது வந்து எனக்கு ஒரு தோல்வி இல்லை. அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும், எல்லாத்தையுமே டிசிப்ளினா கொண்டு வரணும். நாங்கள் வெள்ளக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யூஎஸ்ஏல போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் செய்யலாது. அந்த மாதிரி கொண்டு வரணும். ஒரு ஐடியலா இருக்கும். நான் என்ன படிப்பிச்ச சார் மாதிரி எனக்கு தெரியும். இந்த ஹோப்பி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும். நான் வந்து எப்பவுமே யோசிக்கிறேன் ஒரு நீட்டான ஒரு வேலை செய்யறா நீட்டா வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்துல கூட இதே மாதிரி கதைச்சு பிரச்சனை பண்ணிருக்கேன். உங்களை எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு குமணன் சார் ஆக்களுக்கு தெரியும். நான் அப்பவும் கஷ்டப்பட்டு தான் வெளியால வந்தேன்னா அது வேற பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் மேட எல்லாருமே அங்க இருக்கிற ஜூனியர்ஸ் மேட என்னோட நான் ஒன்று கேட்கிறேன். நீங்க ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்க போய் ஆர்டிஹெச்எஸ்ல இருந்து கொடுத்த ஒவ்வொருத்தரையும் மனச்சாட்சி உங்களோட மனச்சாட்சியை தொட்டு நீங்க கேளுங்கோ. நான் உங்களுக்கு என்ன செய்தேன். நான் இந்திரோ மேரை தவிர கமலா ஜெகுவை தவிர டாக்டர் இந்திரோமா டாக்டர் கமலா ஜெகு மற்றது வந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவரோடையும் நான் ஒன்றுமே கதைக்கல. நான் அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடிச்சவர். இந்த 3 பேரை இந்த 4 பேரையும் தவிர நான் வேற யாருக்கு அதை வந்து 4 பேருக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வழிகட்டினான். என்னன்னு சொன்னால் அதை வந்து சரியான ரூடா பிஹேவ் பண்ணினவே. மற்றது சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. கமலா வந்து பின்னர் 2 மணிக்கு போய் வெளியில பிரைவேட் இருந்து பாக்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. இந்திரகுமார் வந்து காசு வேண்டான்னு சொல்லி சரியா வெளியில இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. ஓப்பனா சொல்றேன் நான்.
அப்ப அதை விட வந்து மயூரன் டாக்டர் வந்து இப்போ 15-10 வருஷமா வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெஃப்னாலே ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் ஈவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட். அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு யோசிச்சு நான் அவ்வளோதான் செய்து நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டை நின்று இருக்க இங்கே வயலுக்கு வராமல் வீட்டை நின்று அவ்வளவு டாக்டர்ஸ்டையும் நான் ஒன்று கேட்குறேன். இன்றைக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் இன்றைக்கு 8 மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி. ஆனால் நான் உங்களுக்கு விஓபி அடிச்சு உங்களை வேலையெல்லாம் பண்ணினால் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ராமநாதன் அர்ச்சனாக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் பேஷண்ட் விட்டு போட்டு அங்கே போயிருந்து நீங்கள் நான் தனியாக இருந்து நேற்று ஃபுல்லாக இந்த போட்டை பார்த்தேன். இந்த ஓபிடி டியூ எல்லாமே பார்த்தேன். இப்படியும் இருக்கு பிடி வந்து என்ன போலீஸை போட்டு விரட்டி அரெஸ்ட் பண்ண சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அதை விட நீங்கள் எழுதி கொடுத்த பொய்யான இன்கொயரிக்கு வந்திருந்த ஸ்டாஃபும் அவங்க சிரிச்சிட்டு போறாங்க. அந்த ரிப்போர்ட் வெளியால வரும் அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி அவங்க கிட்டத்தட்ட அடிச்ச 40-50 கடிதம் கூட எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுல உண்மை ஒரு நாளைக்கு வெளியால வரேன். நான் உங்கள்ட்ட கேட்கறது என்னன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் இந்த வந்து 20 நாள்ல டாக்டர்ஸ் மேருக்கு நான் என்ன செஞ்சேன் நான் ஓப்பனா சொல்லுங்க. இப்ப சொல்றீங்க குவார்டர்ஸ்ல இருந்து நான் வெளியால் அனுப்பினான்னு சொல்லி நான் வந்து காருக்குள்ள சாமான்லாம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. பிடி சர்ட்டை கேட்டா சார் எனக்கு வெளியில இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி அதாவது வந்து ஒரு வீட்டு இருக்கும் 10,000 மாதம் பேரும் பே பண்றீங்க. நான் இல்ல அது உண்ட ஹாஸ்பிட்டல் அதுக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் மேனட் இருக்கு. அதை விட நான் அவருக்கு அடிச்ச கடிதம் இருக்கு நான் உங்களுக்கு தரேன். இப்படி கடிதம் எல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இப்ப எனக்கு மென்டாலிட்டி இல்லை. பட் எல்லா கடிதமும் நான் போடுறேன். அடிச்சு எல்லா கடிதமே நான் ஃபேஸ்புக்ல போடுறேன். அப்ப நான் அவைட்ட சார் பிடி சர்ட் ஆடி சர்ட்டை வந்து நான் கேசரன் சர்ட்டை சார் நான் எங்க இருக்கிறது எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன். நான் சொன்னேன் திஸ் இஸ் யோர் இன்ஸ்டிடியூஷன் இது உங்களோட இன்ஸ்டிடியூஷன் எம்மோசம் மெட்ட பக்கம் மாத்தி போட்டு நீங்க இருக்க. அப்ப அவையே கால் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்டான் ஓகேன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது இடம் தாங்க வைப்பு. நான் ஒரு எம்எஸ் நான் அடிச்சு சொல்லியிருக்கலாம் வெளியில போக சொல்லி அப்போ இடம் தான் டாக்டர் சமீர உங்களுக்கு தமிழ் விளங்கும் மற்ற 2 சிங்கள டாக்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தமிழ் விளங்கும். மனச்சாட்சியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே நீங்கள் எனக்கு முதுகுல குத்தினன்றது நான் பப்ளிக்காவே விடுறேன். அண்ணா அண்ணாண்டு கதைச்சு எல்லாம் செய்த அண்ணா அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சமீரா நீங்கள் என்னோட வந்து கதைச்சு நீங்கள் நான் நீங்கள் என்ன பற்றி பேட்டியல் எல்லாம் கொடுத்துருக்கீங்க பார்த்து எழுதி வாய்ச்சிருக்கிறீங்க. நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்த்து எழுதியில. ஒரு ஆள் வந்து பொய் சொல்லலைன்னு சொன்னால் என்னத்துக்கு நான் பார்த்து எழுதி வாசிக்கணும். டாக்டர் கமலா ஜெகு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து எழுதி தட்டி பேப்பரா பார்த்து காய்ச்சி கொண்டுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கேளாது உங்களுக்கு இருந்தால் அது மனசுல இருந்து வந்தா பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை. நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் இப்போ மரத்துக்குள்ள இருந்து காய்க்கிறேன். இப்போ கூட ஃபுல் யூனிஃபார்ம்லாம் இருக்கேன் மரத்துக்குள்ள இந்த ஏனி பில்டிங் முன்னால தான் இருக்கிறேன் நான். சரிதான் இப்போ இதால ஒரு பேஷன்ஸ் வர மாட்டேன். இந்த இதால தான் நான்